லார்ட்ஸ் கேரக்டர் அண்ட் த லாஸ் கேரக்டர். உதாரணமாக 5 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கட்டளைகள் எப்படிப்பட்டவை. பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, கட்டளைகளின் சாராம்சமும் அன்புதான். ரோமர் 13:10. 2வது, தேவன் பரிசுத்தமானவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். 1 பேதுரு 1:16 படிக்கிறோம். ஆண்டுடைய பிரமாணமும் பரிசுத்தமானதே. ரோமர் 7:12 நான் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம். அப்போ கட்டளைகளும் நல்லவையே, நன்மையானவையே. நெகேமியா 9:13 ரோமர் 7:12 ஆகிய நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சரி, ஆண்டவர் நம்ம கட்டளைகளை கொடுத்துருக்கிறார்னா அவர் நல்லவர், நம்முடைய நல்லதுக்கு தான் கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். நல்லவர். தேவன் நீதி உள்ளவர், சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்யாதிருப்பாரோ. அவர் நியாயாதிபதி, நீதி உள்ளவர். அதே 18:25 பிரமாணமும் நீதி உள்ளது. ரோமர் 7:12 பாருங்க, கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும். கற்பனைகள் நீதி. சங்கீதம் 119:172 நம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். கர்த்தர் நீதி உள்ளவர், கற்பனைகளும் நீதியானவை. 5வது, தேவன் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று மல்கியா 3:6 வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அப்படின்னு படிக்கிறோம். கட்டளைகளும் மாறாதவை, நித்தியமானவை. சங்கீதம் 111:7 மற்றும் 8 அவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கு உறுதியானவைகள். அப்படின்னு அர்த்தம், ஆண்டோடைய கட்டளைகளும் மாறாதவை, நித்தியமானவை. கர்த்தர் நித்தியமானவர், கட்டளைகளும் நித்தியமானவை.